ஹலோ ஆல். ரீசெண்டா நடந்த எக்ஸாம்லேருந்து எல்சிஎம் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுதுன்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்க. த எல்சிஎம் ஆஃப் 3, 2.7, 0.09 மீசிமா வந்து கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு ஹோல் நம்பர் ப்ளஸ் டெசிமல் நம்பர்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்களா? இந்த 3 நம்பரையுமே நம்ம ஹோல் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோமா? கொஸ்டின் பாருங்க. 3 கொடுத்துருந்தாங்க. தென் 2.7, 0.09 இங்கே மேக்ஸிமம் எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளிங்க நமக்கு பாயிண்ட் இருக்குது? இங்கே 2 டிஜிட்ஸ் இருக்குது மேக்ஸிமம். ஸோ 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 0.09 நமக்கு 9ஆக கன்வெர்ட் ஆகுமா? அப்போது இங்கேயுமே 100ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். 2.7 இன்ட்டு 100 என்னங்க வரும்? 270 வருமா? அதாவது இங்கே ஒரு ஜீரோக்கு இது வந்து 27ஆக சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ 27 இன்ட்டு 10 என்னவாக இருந்திருக்கும்? 270ஆக இருந்திருக்கும். தென் 3 இன்ட்டு 100 என்னவாக இருக்கும்? 300ஆ? இப்போ இந்த 3 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுங்க. 300, 270, தென் 9. ஃபர்ஸ்ட்டு 3ஆல் பண்ணுவோமா? பண்ணிங்கன்னா இங்கே 100, 90, தென் இங்கே 3 இருக்கும். தென் நீங்கள் அகைன் 3ஆலே பண்ணுங்கள். இந்த 100 அப்படியே இருக்கும். இது 30, தென் இது வந்து 1ஆ இருக்குமா? இப்போ 10ஆல் பண்ணுவோமா? 10ஆல் பண்ணிங்கன்னா இது 10 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ். இதுக்கு மேலே பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நமக்கு எல்சிஎம் என்னங்க வந்திருக்கு? 3 இன்ட்டு 3 இன்ட்டு தென் அகைன் 10, 10 இன்ட்டு 3 இப்படி தானே வந்திருக்கு. 3 இன்ட்டு 3 என்னது? 9. தென் 9 இன்ட்டு 3 என்னது? 27 இன்ட்டு 10 இன்ட்டு 10 100ன்னு வருமாங்க. இப்போது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்? இங்கே 3 நம்பர்ஸோடையுமே 100 வந்து ஆட் பண்ணோம். கிளியராக இருக்கா? ஒரிஜினல் நம்பர் அப்படின்றது நமக்கு 3, 2.7, 0.09 தான். அப்போது இந்த 100 வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோமா? இப்போ பேலன்ஸ் இருக்க நமக்கு 27 தானே. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி 27.